வாரத்துல பிறந்த நாள் திரும்ப நாள் காண்கிறவங்க இருக்கிறீங்களா? சோதரிக்கிறோம். பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுத்த காணிக்கைகளை நீர் பரிசுத்தப்படுத்தி இதை அங்கீகரித்து இதனுடைய ஊழியத்திற்காக நீர் பயன்படுத்துவீராக. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்கு இது பயன்படுத்த உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எந்த விசுவாசத்தோடும் நிலைத்திருக்கிறார்களோ இதை அமைக்கி குளிக்கு மடியில் சரிந்து விடக்கூடிய அளவிற்கு 1000 மடங்குக்கு அதிகமாய் கொடுப்பீராக. நாங்கள் லேண்ட் வாங்கணும் ஆண்டவர், அதற்காக இருதயத்தில் தீர்மானித்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஜெயமாய் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் அப்பா. எத்தனையோ நாள் கரண்டுக்காக செபித்திருக்கிறோம் கர்த்தர், என்றை அதை அனுகூலப்படுத்தி இருக்கிறேன். அதை நாங்கள் சுதந்திரிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரங்கம்மா. இந்த வாரத்தில் கூட பிறந்த நாளை காண்கிற, திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தத்தோட நீங்களோடு பேசு. எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை யோவான் எழுதின புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். வாசிப்போமா? இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே, இல்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே. தீர்க்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா இந்த கடைசி வாரத்தை நீங்க சந்திச்சிருக்கவே மாட்டீங்க. ஆமென். ஹலோ. ஆண்டவர் உங்க செய்கைக்கு ஏற்ற, துர்க்குணத்துக்கு ஏற்ற ஆக்கினையை அனுமதித்திருந்தால் இந்த நாளை நீங்கள் சிந்தித்திருக்க முடியாது. உங்களை கொண்டு இயேசு ஏதோ செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புது வருஷத்துக்கு புது தீர்மானத்தோடு பிரவேசிங்க, ஒப்பு கொடுங்க. நானும் உன்னை ஆச்சரியக்குள்ளாக தீர்ப்பதில்லை. 2 வாரங்கள் தொடர்ந்து சொன்ன எப்பொழுது நமக்கு ஆக்கினை வருகிறது என்று. போன வாரம் சொன்ன நமக்கு ஆக்கினை வராமல் இருக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, இனி பாவம் செய்யாதே என்கிற காரியத்தை வைத்து நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டோம். அநேகர் அதனால் தொடப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலேயும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நமக்கு ஆக்கினை இல்லை என்கிறதை போன வாரம் சொன்ன, இந்த வாரம் சொல்ல போறேன். நமக்கு எப்பொழுது ஆக்கினை இல்லை? போன வாரம் சொன்ன எப்ப நமக்கு ஆக்கினை இல்லைன்னா இனி பாவம் செய்யாது. 1 கொரிந்தியர் 11:39 சொல்லப்பட்டிருக்கிறபடி உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். பாவங்களை மனுஷன் சுவை சொல்லாத குறைய ஏசப்பட்டு சொல்லி அறிக்கை செய்து பெருசனதை அறிக்கை செஞ்ச விட்டுன்னு சொல்ற. ஆமென். அறிக்கை செஞ்ச விட்டுரு. ஞான ஸ்நானத்துக்கு முன்னே எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், நாம நம்மை ஆராய்ந்து பார்க்க. எத்தனை பேர் ரோமர் 6 அதிகாரம் வீட்டுல போய் வாசிக்கலாம்? எங்களையா போய் இருந்து வாசிக்க சொல்லிட்டா? அப்படி இருக்கக்கூடாது. வேத வசனம் தான் உங்களுக்கு தீபம். ஆமென். வேத வசனம் உங்களுக்கு இல்லையானால் உங்களை ஈஸியா சத்துரு வேட்டையாட முடியும். உங்களை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும்
உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். வாசிங்க. உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியினால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்தேன். கவனிங்க, பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், இயேசு உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். எப்பொழுது உங்களுக்கு சொன்னா பக்கத்துல கை கொடுங்க. எப்ப உங்களுக்கு ஆக்கினி இல்லைன்னா உங்களுக்குள் கிறிஸ்து இயேசு உருவாகணும். இயேசு இல்லாததுனால தான் உங்களுக்கு ஆக்கினி எத்தனை நாள். இயேசு இருந்தா நீங்க இயேசுவை போல வாழ்ந்திருப்பீங்க. அல்லேலூயா. நாமல்ல, கிறிஸ்துவே நமக்குள் வாழ்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் உருவாக வேண்டும். அடுத்து பிலிப்பியர் 2:5, பிலிப்பியர் 2:9, அப்போஸ்தலர் 2:33. பிலிப்பியர் கிறிஸ்து உங்களிலும் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆக்கினை வராம இருக்கணும்னா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசு என்ன யோசித்தாரோ, இயேசு என்ன செய்தாரோ அந்த சிந்தனை இயேசுக்கு நீ ஐயோ தரக்கூடாது. எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணம் வச்சிருக்கணும் சரி, இயேசுக்கு முன்னால உன் ஜீவன் போச்சுன்னு ஒண்ணுமே இல்லை. The change of spirit, the change of soul. தேவனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த வசனத்திலிருந்தா நம்ம சபைக்கு பேரே மறுரூப தொழில்னு வச்சு மறுரூபமாகுங்கள். வாழ்க்கை உலகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்க கூடாது, இயேசுவுக்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கை மாற வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, ஆக்கினி வராம இருக்கணும்னா ஆண்டவருக்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கை. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் நானும் தான் என்னைக்காவது ஆறுதலா பேசிடுவீங்க, ஆசீர்வாதமா பேசுறீங்கன்னு வர்றான். ஒருபோதும் நீ குடைச்சல் கொடுக்கிற ஆளாவே இருக்கிறியே, வரும்போதுலாம் குத்துறிய, நங்கு 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 குத்துறிய. நான் சொன்னேன், இயேசுக்கு தானே ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். அவர் என்ன சொன்னாரோ அதன்படிதான் செய்வேன். அல்லேலூயா. உனக்குன்னு பேசினா மனம் இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ மூணுமே பவுல் தான் சொல்றான், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தனை உங்களுக்குள்ளே வர வேண்டும். இயேசுக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும். இயேசு உருவானார். எப்படி உருவானார்? நேரம் உட்கார. மரியாளுக்குள்ள இயேசு உருவானார். மரியாள் கர்ப்பத்துல வாசிப்போமா? பரிசுத்த ஆவியினால். எடுத்துக்கோங்க, லூக்கா புஸ்தகம் லூக்கா எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ
தேவதூதனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவதூதன் திரும்ப அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் கல்யாணமே ஆவலையே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். சொல்லிக் கொடுக்கிறான், இயேசு உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். எல்லா வசனத்திற்கும் ஆவிக்குரிய சில அர்த்தங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனா மரியாளுக்குள்ள இயேசு உருவாக்கப்பட்டது எப்படி? ஆதியிலே ஆண்டவர் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார். பூமி ஒழுங்கின்றி வெறுமையுமாய் இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு உருவாக கடவுள் சொல்ல சொல்ல எல்லாமே என்ன ஆகுது? உருவாகுது. அதே பரிசுத்த ஆவியானவர் இங்கே வேலை செய்யறாரு. எப்பா நீ திருமணம் ஆகலனாலும் பரவாயில்ல, மரியாலே பரிசுத்த ஆவியானவர் மேல் நிலவிட்டால் இல்லாததும் உருவாகும். பிள்ளை பெற்றெடுக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகவர் கட்டளையிட நிற்கும். என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள இயேசு உருவாக வேண்டும். மீனிங் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் உருவாக வேண்டும். நீங்கள் அல்ல, உங்களுக்குள் வாழ்கிறது இயேசுவே என்று அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். பல வருஷம் ஆச்சு பாச இயேசு ஏத்துக்கிட்டு, ஆனா நானா தான் வாழ்றேன். உங்களுக்குள் இயேசு பரிசுத்தத்தை பார்க்கணும். உங்ககிட்ட உங்களோடு இருக்கிறவங்க இயேசுவின் பயபக்தியை பார்க்கணும். உங்களோடு நல்ல இருக்கிற உறவினர்கள் இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் உங்கள பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் உங்ககிட்ட பார்க்கணும். அப்போ இயேசு உங்களுக்குள்ள வந்தா தான் ஆகும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இயேசு வரணும்னா யார் செயல்படணும்? பரிசுத்த ஆவியானவர் செயல்படணும். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் செயல்படணும். ரோமர் 5வது அதிகாரம் எழுதாத வார்த்தை. 5வது வார்த்தை. ரோமர் 5வது அதிகாரம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை எப்போ இயேசு நமக்குள் உருவாக்கப்படுகிறார் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் அன்பால உங்களை நிரப்பணும். அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் அன்பால நீங்க நிறையணும். நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஊற்றப்படுதலுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்பட்டா நீங்கள் மாறுவீர்கள். அல்லேலூயா. 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 இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே என்னாச்சான்? வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தாரா? புறாவை போலவா? புறாவை போல. புறாவை போலவா? புறாவை போல. ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். புறாவா வாங்கி போடுறாங்க. என்னையா ஆவியான ஒரு பாச ஏசப்ப புறான்னு சொல்லலையே.
புறாவை பயமுடிட்டு மீனி அந்த மகிமை இறங்கும் போது அது யோவான் ஸ்நானனுடைய கண்ணுக்கு புறா மாதிரி தெரிஞ்சு. அல்லேலூயா. புறா மாதிரி புறா கிடையாது, புறா மாதிரி தெரிஞ்சு. The sad, the glorified. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை போல பரிசுத்த ஆவியானவரும் ஆழ்த்தத்துவம் உள்ள தெய்வம். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவர் மாம்சத்தில் வெளிப்படவில்லை. ஆனால் இயேசு மாம்சத்தில் வெளிப்படை, அவர் மாம்சத்தில் வெளிப்படவில்லை. ஆனாலும் இயேசுவை போல அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள தெய்வம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை வனாந்தரத்துக்கு வழி நடத்தினாராம். பிசாசு ஜெயித்தார். பக்கத்துல சொல்லுங்க, மாம்சத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பரிசுத்த ஆவியானவர் அவசியம். ஆவியானவரை சார்ந்திருந்தால் நீங்கள் இயேசுவின் மாதிரியாய் மாறுவீர்கள். ஆவியானவர் தனி சத்தியம் அவருக்கு இல்லை, இயேசு கொடுத்த சத்தியம் தான் அவருடைய போதனை. இந்த வசன அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் நீங்க ஒரு மாடல் ஜீசஸா மாற முடியும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு உருவாயிட்டார் நினைச்சுக்கோங்களேன். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் ஆவியானுடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கும். ஆமென். வாசிப்போமா? லூக்கா புஸ்தகம் அதே 1வது அதிகாரம் விட்டீங்களா? அந்த வசனத்தில் வாசி. இதோ உனக்கு 39வது வசனத்தில் வாசி. அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றிலிருந்த கர்ப்பத்துக்குள்ள இயேசுவை உருவாக்குறாரு. இப்போது இயேசு உருவாயிட்டார் உள்ள. தேவதூதன் சொல்லிட்டான். வாசிப்போமா? 36வது வசனம் வாசிங்க. இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதல் வயதில் ஒரு அவளுக்கு ஏதோ ஒரு தேவதூதன் மரியாளுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டான். எப்பா ஒண்ணு இல்லாத எனக்கு கல்யாணமே ஆகலன்னு சொல்லி நீ குழம்புறல்ல, உன் இனத்தால் பாரு. எலிசபெத்து மலடி தானே, அவளுக்கு இப்ப 6வது மாசம். போய் செக் பண்ணிட்டு தேவதூதன் சொன்ன போய் பார்க்க போகும்போது எலிசபெத்த வாழ்த்துறா மரியாள். வாழ்த்துன உடனே கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை துள்ளுதுங்க. பரிசுத்த வரதுல சொல்லுங்களேன். இயேசு எங்கே கொண்டு செல்லப்படுகிறாரோ, அறிவிக்கப்படுகிறாரோ, இயேசு யாரோடு இருக்கிறாரோ ஆவியானவர் ரொம்ப குஷியாயிருவார். இந்த ஆவியானவர் தான் இயேசுவை உருவாக்குனாரு. எங்க உருவாக்குனாரு? மிஷன் எங்க உருவாக்குனாரு? மரியாளுடைய வயிற்றுல கர்ப்பத்துல உருவாக்குனாரு. இப்ப மரியாள் போகுது, தேவதூதன் சொன்னதை டவுட் கிளியர் பண்ணதுக்கு போகுது. போய் பார்த்தா எலிசபெத் வாழ்த்துன உடனே எலிசபெத் வயித்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர். இப்ப இயேசு அங்க போன உடனே அங்க ஆவியானவர் குஷியாகிறார். அல்லேலூயா. ஆவியானவருடைய செயல்பாடு விளங்குகிறது. பக்கத்துல சொல்லுங்க, பிதாவும் இல்லை பரிசுத்த ஆவியும் இல்லை, இந்த மூவரும் ஒன்றாய் ஒன்றான தெய்வம். இவங்களை வேறு பிரிக்கவே இவர் தான் உருவாக்குனாரு. இப்ப இயேசு வந்த உடனே அங்க ஆவியானவர் பலம். உங்களுக்குள்ள இயேசு உருவாயிட்ட என்ன தெரியுமா? பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்குள்ள இயேசு உருவாயிட்டா இது போற இடம்லாம் ஆவியானுடைய செயல்பாடுகள் பயங்கரமா இருக்கும்.
அப்போ நீங்க யாரை சார்ந்து கொள்ளணும் அதிகமா? இயேசு கிறிஸ்து. அபிஷேகத்தை விரும்பும். ஹல்லேலூயா. பக்கத்துல கை பிடிக்கிறேன். ஏசப்பா, ஏசப்பா, ஆவியினாலே. ஆமென். பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. உங்களுடைய இயேசு உருவாயிட்டாரு. மீனிங் இயேசு கிறிஸ்துவுடைய நீங்க மாறிட்டீங்கன்னா நீங்க போற இடம்லாம் கிரிய பயங்கரமான நடக்கும். இந்த சபை பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுனா சபை பெருக ஆரம்பிச்சிடும். ஆமென். அந்த ஊற்றப்படுதலை நீங்க விருப்பம் அமைச்சிருவோமா? அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இந்த பரிசுத்த அபிஷேகத்தை யார் கொடுக்கிறது? நல்ல கவனிங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் மரியாளுடைய கற்பத்துல இயேசு உருவாக்குறாரு. போகிற இடத்துல என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறாரு. யோவான் சாமுவேல் சொல்லுகிறான், ஞானஸ்நானம் கொடுக்க வரும்போது மத்திய 3 அதிகாரத்துல, நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இயேசு உங்களுக்குள்ள உருவாகணும்னா, இயேசுவின் குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள வெளிப்படணும்னா, இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ள வெளிப்படணும்னா, பரிசுத்த ஆவியினால நீங்க 24 ஞானஸ்நானம் பெற்றீங்கல்ல, அது போல அது உங்க சரீரத்துக்கு டெடிகேட். ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்வதற்கு ஒரு அடையாளம். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதுதான் நீங்கள் ஆவியிலே உங்களை அனலுள்ளதாய் மாற்றும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு என்ன ப்ராசஸ் செய்யணும்? அப்போஸ்தலர் 1:4. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களோடு பேசுகிறார். அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கும். இந்த அபிஷேகம் என்னைக்கு கிடைக்கும் பாஸ்டர்? பக்கத்துல சொல்லுங்களேன். உனக்குள்ள இயேசு உருவாகணும்னா ஆவியானவர் அதை செய்ய முடியும். உனக்குள்ள ஆவியானோட அபிஷேகம் வேணும்னா நீ காத்திருக்கணும், தாகமா இருக்கணும், ஏக்கத்தோட இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் பரியந்தம் அல்லேலூயா எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். பக்கத்துல கை கொடுங்க பாருங்க. இயேசு உங்களுக்குள்ள உருவாகணும்னா பரிசுத்த ஆவியின் பலன் பெறணும். பரிசுத்த ஆவியின் பலன் பெற்றீங்கன்னா யூதேயாவிலேயும் எருசலேமிலேயும் பூமியின் கடைசி பரியந்தம். எப்ப பாஸ்டர் இயேசு நம்மள வெளிப்படுவாரு? ஒரு சாட்சியில தான் வெளிப்படுவார். ஆமென். நான் வீட்டுக்கு வந்து பார்த்தது அதாவது கை சொல்லுங்க, சாட்சி சரியா இருந்தா தெரு என்னைக்கே ரசிக்கப்படும். கணவன் என்னைக்கே ரசிக்க என்னைக்கே சர்ச்சைக்கு வந்திருப்பாங்க. சாட்சி சரியா இருந்தா உன் இனஜனம் என்னைக்கோ ரசிக்கப்பட்டிருக்கும். சாட்சி மாறணும்னா உனக்குள்ள இயேசு வரும். அல்லேலூயா. எத்தனை புரியுது? புரிஞ்சவங்க கை தட்டுங்க பாருங்க. அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல நடக்குது. இயேசு கொடுக்கிற ஞானஸ்நானம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நடக்குது. வாசிக்க பாருங்க. 1வது 2:1.
பெந்தேகோஸ்தே அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்தார்கள். ஒருமனம் என்னங்க? பாஸ்டர் எனக்கு தெரியாத பாட்டு பாடுறான். ஏன் பாட்டு கொடுத்து பாடு? பக்கத்துல கை கொடுங்க. ஒருமனம் இருக்கிறவங்க நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படுவோம். அல்லேலூயா. பிறக்கும் போது எல்லாமா கத்துக்கிட்டு வந்தா அம்மா அப்பாலாம் அதான் பிறக்கும் போதே அம்மானு கூப்பிட்டோம் இல்ல எல்லாம் கத்துக்கணும். அவன் சொல்லுவோமா பிறக்கும் போதே அந்தோனி பாஸ்டாவா பிறந்துட்டேன், உருவாக்கப்பட்டேன், வழி நடத்தப்பட்டேன். அல்லேலூயா. விஷயத்தை கத்துக்கிட ஆசைப்படுவோம். என்னைக்குமே நல்ல விஷயம் சீக்கிரம் மண்டைகளை ஏறாது, கெட்ட விஷயம் சீக்கிரம் ஏறும். ஆவிக்குரிய பாட்டு கேட்டு வரணும்னு நினைக்க வராது. சினிமா பாட்டு கேட்டு ஆட்டோமேட்டிக்கா பாஸ்ட் பக்கத்துல இருக்கிறே தெரியாம ஆட்டம் வரும். ஆகிய நிறைய ஒரு மனம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு மனம் இருக்கும். ஆமென். ஒரு சில பிள்ளைங்க சபையோடு நீ எவ்வளவு கில்லாடியா இருந்தாலும் கர்த்தருடைய விஷயத்துல ஒரு மனம் இல்லைன்னா நீ தான் வரங்களை இழந்து போவ, அபிஷேகத்தை இழந்து போவ, கிருபையை இழந்து போயிடுவ. அமைஞ்சுருவோமா? இந்த ஒரு மனம் இருக்கிறவங்க மன்னிப்பாங்க, ஒரு மனம் இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்வாங்க, நல்ல விஷயத்தை வசனத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அமைஞ்சுருவோமா? குறை சொல்ல மாட்டாங்க. ஒரு மனம் வேணும். அமைஞ்சுருவோமா? அல்லேலூயா. நினைப்பேன் சின்ன சபையா இருக்கும் போதே இது என்ன பாடு, ஒரு மனம் வேணும். ஆமென். அவங்க ஒரு மனப்பட்டு ஒவ்வொரு இடத்துல கூடியிருந்தாங்களாம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கமாய் வானத்திலிருந்து சடதியாய் ஒரு முழக்கம் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் முழக்கமா. அபிஷேகம் பெற்றுச்சுங்க. நிலம் நிதாந்திரம் தெரியாம பாட்டாங்க சும்மா கிடையாது, அது கர்த்தருடைய சத்தம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் நிரப்புது அந்த ரூம்ப. எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரே நேரத்துல இருக்கும். அல்லேலூயா. அவன் அதான் ஆவியின் ஞானஸ்நானம், அக்கினி ஞானஸ்நானம் இயேசு கொடுக்கிறார் பாருங்க. ரூபம் ஃபுல்லா வந்து நிரப்புது ஒரு பலத்த சவுண்ட், முழக்கம். அடுத்து நாவுகள் போல, நாவு கிடையாது, நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவங்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலையும் வந்து அமர்ந்தது. அந்த நாக்கு என்ன பேசிச்சோ அதல்ல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையை பேசினாங்கப்பா. கைவிடுங்கப்பா. அல்லேலூயா. வெவ்வேறு பாஷையை பேசினாங்க. பரவ கைவிடணும். ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுத்ததோட கிடையாது, ஆவியிலும் பெறணும், அபிஷேகம் பெறணும். ஆமென். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் 14வது வசனம். அவர்கள் அங்கு வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்புவும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயுவும் அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாள் கூட அபிஷேகத்துக்கு காத்திருக்குது. மரியாளும் இது இந்த ரகசியத்திலே நிறைய பேர் இயேசு சீசர்களோட உட்கார்ந்து ஆண்டவரை தேடிட்டு, எனக்கு வேணும் ஆவியானவர் வேணும்னு உட்கார்ந்துட்டு.
இந்த அம்மாவை தேவி ஏசு இல்லாம தாய் இல்லாமல பிள்ளை வந்தது பெரிய அறிவா பேசுறல, உன் அறிவு அறிவிப்பான அற்புதம் நிறைய நடக்கும். அந்தோனி மூலம் அற்புதம் நடக்கிறதுனால அந்தோனி கடவுளால மாறிட முடியாது. நான் ஆண்டவருக்கு ஊழியக்காரன் தான். அதே மாதிரி தான் மரியாள் தாய் எங்க மரியாள் எங்க இருக்குது? இயேசு சீசர்களோட இயேசு கொடுத்து போன ஊழியத்தை செய்து உட்காந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல உனக்கு என்ன விளக்கம் வேணும்? ஆனவன மாலை அள்ளி போட்டுக்கிற, ஆனவன வருஷத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போற, சாபமான இடத்துல போய் கால் வச்சுட்டு வர, உனக்காக இயேசு ஒருத்தர் தான் சிலுவையில் மறித்தார். அவருடைய நாமமே அல்லாமல் வேற யாராலும் ரசிக்க முடியாது. நாம சொல்லுவோமா, மரியாதை நான் கனம் பண்றேன், மரியாதை நான் கனம் பண்றேன், கையெடுத்து கூப்பிட நான் விரும்பவில்லை, அதுக்கு சிற்பம் செஞ்சு வீட்டுல வைக்க நான் விரும்பவில்லை. ஆவியிலே உள்ளவர்கள் புரிஞ்சா வாசிங்க. ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் எப்போது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். ஜெபமே பண்ண மாட்டேன் பாஸ்டர். தாகம் உள்ளவன் கேட்கணும், பரிசுத்த ஆவி வேணுங்க கேட்கும், எனக்கு வேணும்பா நான் ஆவியில ஊற்றப்படுகிறார், ஆண்டவன் ஞானஸ்நானம் கொடுக்கிற எல்லாம் அந்நிய பாஷை பேசுறாங்க. பரிசுத்த ஆவியான எப்படி நீங்க ஏசப்பா ஏத்துக்கிட்டீங்க, சொந்த ரட்சகரை ஏத்துக்கிட்டீங்க, ஒரு அடையாளம் ஜலத்தினால உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்காக, அதே மாதிரி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும்போது இயேசு கொடுக்கிற ஞானஸ்நானம் அதுதான். இயேசுதான் அந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறார். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. அவர் தேவனுடைய இயேசுவை குறித்து சொல்லுகிறார். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் யார் பொழியுது? யார் பொழியுது? இயேசு கொடுக்கிற ஞானஸ்நானம் வந்து முக்கியத்துக்கு எடுக்க மாட்டாரு, அள்ளி ஊத்துவார். அல்லேலூயா. கைதட்டுங்க பாருங்க, எல்லாரும் பெற்றுக்கொள்றாங்க. அல்லேலூயா. இப்ப இந்த பரிசுத்த ஆவி பெற்றவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் அடையாளம் உங்க வாயில ஆண்டவர் என்ன வார்த்தை தந்தாலும் பேசு, பயம் இல்லாம பேசு, அபிஷேகம் தந்து பேசு, பயப்படாதானா, அவர் கரெக்டா தான் செய்வார். அல்லேலூயா. ஒரு முறை பெற்றுக்கிட்டே பேசாம இருக்கு, அதை பேசிட்டே இரு, அது நாளுக்கு நாள் அதிகமான வார்த்தைகளா உனக்கு மாறும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்நிய பாஷையில அவங்க என்னதான் அப்படி பேசினாங்களாம். வாசிப்போமா? 11வது வசனம் 2:11. கிரேத்தரும் அரேபியர்களுமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை கைவிட்டு சொல்லுங்க. இயேசு உனக்குள்ள உருவாயிட்டாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உன்னை மகத்துவம் பேசுவ, எனத்தை பேசுற. உன் மொபைல் கால் பண்ணாலும் தெரியுது, கால் சொல்லு, நீ எதுக்கு அடிமையா இருக்கிறது? சினிமா என்னைக்கு வெளியில வருது தெரியலையே, நம்மளுக்கு தெரியும். கண்டுபிடிச்சிட்டாரு எப்படியாது, அதனால நைட்டு போயிட்டு டிக்கெட் அங்கேயே பிரிச்சு கொண்டு வந்துடலாம். அதுல வந்து நம்ம சைட்ல வச்சுடலாம். நீ எப்படி சொன்ன? நான் தானே போனேன். நீ யாரும் புகழ்ந்து பிசாசியா? ரொம்ப நாள ஆண்ட ஜோமனி ஜபத்தை கேட்ட இந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் லாக் பண்ண இப்படியா பண்ணிட்ட பாஸ்டர் இருக்கு. நான் சினிமா நடிகர்களை அதிகமா நேசிக்கிறேன், ஆனா சினிமாவினால் கெட்டு போகிற அதிகமான வாலிபர்களுக்காக மனஸ்தாபப்படுகிறேன். நீ நிறைய குடும்பங்கள் பிரிவதற்கும் வாலிப தம்பிகள் இடறுவதற்கும் உங்களுக்குள்ள பக்கத்துல சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு இயேசு இருப்பாரு. நீங்க இயேசுவை தான் புகழ்வீங்க. நீங்க யாரை புகழ்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு முடிவற்ற ஸ்டைலே தெரியுது நீ யாரை புகழ்றது.
நீ யார்? நீ யார்? சரி, பரிசுத்த ஆவியானவர் வந்தோன்னு புகழ்றாங்க. நிறைய நடக்குது, நீங்க வீட்டுல வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டா இயேசு உருவாயிருவாரு. என்ன நடக்கும்? எவ்வளவு பெரிய அற்புதம் நடக்கும் வாசிப்போமா? யோவான் 16வது அதிகாரம். ஏன் இந்த பரிசுத்த ஆவி நமக்கு அவசியம்? ஏன் இயேசு நமக்குள்ள உருவாக வேண்டும்? வாசிப்போமா? யோவான் 16 7. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரார், நான் போவேனேயாகில் உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்தும் உணர்த்துவார். சொல்லுங்க பிரகாரம். கண்ணுக்கு முன்னால இருக்கிறோம், மறைச்சதுக்கு அப்புறம் உங்களை யார் கைப்பற்ற? மனைவி கண்ணுக்கு முன்னால இருக்கிறோம். மனைவி ஊருக்கு போனோடனே, மனைவி பிரசவத்துக்கு போனோடனே, வேலைக்கு போனோடனே உங்களை பாதுகாப்பது யார்? புருஷன் வீட்டில் இல்லாத போது உங்களை பாதுகாப்பது யார்? கண்டித்து உணர்த்துவது யார்? அதற்கு ஆவியானவரால் மட்டும்தான். உங்களை இந்த ரகசியம் தெரியாத நிறைய கிறிஸ்தவங்க நீங்க இடம் தான். பாவத்தை குறித்தவர் கண்டித்து உணர்த்துவார். ஏன்னா அங்க போகாதுன்னு உணர்த்துவார், அவ்வளவுதான். எப்படி பாஸ்டர் உணர்த்துவார்? இந்த வசனத்து மூலம் தான் உணர்த்துவார். உணர்த்துவாரே ஒழிய நேற்று ஒரு இடத்துல திடீர்னு ஜீசஸ் கிளாஸ் ஆகுறத கவனிச்சு பயங்கர சுமை பக்கல் ஆகி போச்சு. புரிஞ்சுக்கிட்டேன், நான் இயேசுக்கு எங்கேயும் மறைஞ்சிருக்கேன். நான் இல்ல, இயேசு என்ன கண்காணிக்கிறார். என் கூட இருந்தவங்க கரெக்டா சொன்னாங்க, இயேசு கண்காணிக்கிறார்ப்பா. அது சேடு பார்த்ததுக்கு பக்கம் ஆயிடுச்சு, உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு. நேரில் பார்த்தா என்ன ஆகுது? குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சில நேரம் நம்ம பாவம் தெரிஞ்சு போய் போறோம்ல, பாஸ்டர் சமயத்துக்கு ஏற்ற கர்த்தருடைய வார்த்தை பேசி தப்புன்னு எனக்கு ஒரு உணர்வை உருவாக்குறாங்க யாரோ அப்படிங்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா? ஆவியானவர்கள் அதை செய்கிறார். அவர் கண்டித்து உணர்த்துவாரை, ஒரே உன்னை தடுக்கல மாட்டார். அந்த உணர்த்தும் போது நீ திருந்திட்ட, இந்த பூமியில நீ சாதாரணமான மனுஷனா இருக்கவே மாட்டேன். நான் தான் ஏசப்ப பிள்ளை தெரியுமா? ஆமா. நான் இன்னைக்கு ஒயிட் ஷாப்புக்கு போனது ஆண்டரே தடுக்கல, அவர் தடுக்கல மாட்டார். உணர்த்த செய்வார். அவர் உணர்த்தும் போது பக்கத்தில் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் உணர்த்ததை தரும்போது நீங்க கீழ்படுத்திட்டீங்கன்னா நீங்க சாதாரணமானவங்களா இருக்க மாட்டீங்க. மேல 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 மேன்மை அடைவீர்கள். அல்லேலூயா. என்ன கேளுங்க பாருங்க. சொல்லுவாங்க, நான் கல்லூரியிலலாம் நிறைய கல்லூரி வாலிபர்கள் மத்தியில நர்ஸுகள் மத்தியில நான் அதிகமாய் டைம் எடுக்கிறேன். அவங்க தனிமையா இருந்து படிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறேன். அப்போ நம்ம சொல்லுவாங்க, பாஸ்டர் இது தவறு என்று எனக்கு தெரிகிறது, வசனத்தை வாசித்திருக்கிறேன், ஆனா எனக்குள்ள தெரிகிறது. அந்த தவறு முடிந்த உடனே தப்பு பண்ணிட்டேங்கிற ஒரு உணர்வு வருகிறது பாஸ்டர். நான் சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தப்பு போகாதுன்னு சொல்லி உணர்த்துறாருல,
அப்பவே நீ கீழ்படுத்திட்டேன்னா ஆமென். தாவீதை போல திடீர்னு ராஜாவாயிருவா நீ. உன்கிட்ட படிப்புல அவர் எதிர்பார்க்கல, அவருக்கு கீழ்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியான தேவையா இல்லையா? இது இவர் இருந்தா தான் முடியும். ஆமென் சொல்லுவோமா? கண்டித்து உணர்த்தணும். வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாம் இந்த பரிசு ஆவியானவர் இருந்தா கரெக்டா உங்களை கைட் பண்ணுவாருங்க. அம்மா அப்பா கூட தோத்து போயிருவாங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை என்ன செய்வாரா? அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டகள் யாவையும் சொல்லி மகரத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் இயேசுங்கிற எண்ணத்தான் மகிமைப்படுத்தும். அவர் தான் மரியாதைக்குள்ள இயேசு உருவாக்குனாரு. இப்போ இயேசு என்ன போதனை ஆமென் சொல்லுவோமா? அவர் தனியா அவருக்கு பைபிளும் மலைப்பிரசங்கம் இல்ல. அவர் எதுல இருந்து எடுத்து பேசுறாரு? இயேசு சொன்ன உபதேசத்தை தான் எடுத்து பேசுகிறார். இயேசு சொன்ன உபதேசம் எது? From the Bible. இந்த ஆவியானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆதி முதலாய் இருக்கிறார். ஆதி முதலாய் பிதாவாகிய தேவன் ஆதி முதலாய் இருக்கிறார். இப்போ இயேசுவுடைய போதனை என்ன பேசுறது? இந்த வேத வசனத்தை மிஞ்சி, பக்கத்துல சொல்லுங்க, வேதத்தை மிஞ்சி எந்த ஆலோசனையும் ஆவியானவர் பேச மாட்டார். உன்னை கண்டித்து உணர்த்தினா கூட வசனத்தின் மூலம் பேசுவார். நியாயத்தின் முகச்சொலுக்கு போதித்தாலும் வசனத்தின்படி பேசுவார். வசனத்திலிருந்து வலது போறோம் இடது போறோம் பேசுவார். இயேசுதான் புகழ். கை வைக்கிறோம். உங்களுக்கு இயேசு உருவாக வேண்டுமா? ஆவியானுடைய செயல்பாட்டுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இது நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை இப்பொழுது சொன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. பிள்ளைகள் எல்லாரும் எனக்கு இந்த ஆவியானவர் ரொம்ப அவசியமா. நான் சில காரியத்துக்கு அடிக்டாவே இருந்துகிட்டு இருக்கிறேன். அதுல இருந்து நான் விடுதலையாக விரும்பணும்னு சொன்னா இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தா நீங்க பேசுறது கூட இது தவறுன்னு சொல்லிட்டாங்க. கடந்த வாரம் சொன்னேன், பாவத்தை விட்டு இனி பாவம் செய்யாதுன்னு பார்த்தேன். பாவத்தை அறிக்கை செஞ்சு அதை விட்டுருன்னு சொல்லி பார்த்தேன். ஞானஸ்தானத்துக்கு முன்ன எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தேன். இந்த வாரம் உங்களுக்கு சொல்றேன், கிறிஸ்தனை உங்களுக்குள் வேண்டும். நீங்கள் மறுரூபமாக வேண்டும். காரியம் உங்களுக்குள்ள நடக்கணும்னா நீங்க ஆவியானவரால் நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படணும். இவர் தான் இயேசுவை உங்களுக்குள்ள உருவாக்க முடியும். இவர் தான் உங்களை இயேசுவை போல உங்களை மாற்ற முடியும். இவர் தான் உங்களை கண்டித்து உணர்த்தி வழிநடத்த அவருக்கு நாங்கள் பணிவிடை வேலையாளர்கள். ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன கைட் பண்ணணும் விரும்புறவங்க பாகத்தோடு கேளுங்க. இயேசுப்பா எனக்குள்ள வேணும், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வேணும், பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்தணும்னு சொல்லி விரும்புகிற பிள்ளைகள் கண்களை மூடி கேளு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அபிஷேகம் தரணும்னு சொன்ன ஆண்டோட கேளு. ஒரு புது வருஷத்துக்குள்ள போற இந்த வருஷத்துல இருக்கிற அதே துர்க்குணம் எனக்குள்ள வரக்கூடாதப்பா. அவங்க ஆண்டோட ஒப்புக்கொடு. ஆண்டவரால மட்டும்தான் பிள்ளைகளை அவர்கள் சிறப்பம் ஒருமனப்பட்டு ஒருமனமா கேளு. சபையை வழிநடத்துதல் தேவை. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் தேவை. இன்னைக்கு பரிசுத்த வழிநடத்துதல் இல்லாதனால தான் நிறைய ஏசப்பா நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏசப்பா நாமத்துக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். எது சரி தப்பு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சமுதாயத்தில் அவங்களால சாட்சியா இருக்க முடியல. காரணம் ஆவியானவர் இல்ல. ஆவியானவர் உங்களுக்கு வேணும். கேளுங்க, ஆண்டோட கேளுங்க. அப்பா என்ன நிரப்பணும்,
இயேசுவை சுமந்து சென்ற மரியாள் எலிசபெத்தை சந்தித்த போது அங்கு ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும், வாய் திறந்து இயேசுவின் நாமத்தை புகழுங்க. பரிசுத்த கொடுப்பீராக என்று கேட்போமா? ஆவியினால் என்ன ஞானஸ்நானத்துக்கு உட்படுத்துவீராக. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? புகழ்ந்து பேச ஆரம்பிங்க, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, 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 உமக்கு நன்றி அப்பா. விருப்பத்தோடு கேட்கிற ஒவ்வொரு மேலையும் இப்பொழுது நீர் பொழிந்தருளுவீராக ஆண்டவரே. காற்றடிக்கிற முழக்கம் போல அந்த அலையனின் நிரப்புகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் இறங்கினது. இப்பொழுது அந்த ஆவியானவர் இவர்களை நிரப்புவீராகப்பா, இவர்களை நிரப்புவீராக. இவர்களை எந்தெந்த விஷயங்களில் கண்டித்து உணர்த்துகிறீரோ இவர்களின் இந்த சபைக்கு நீர் மிகவும் அவசியமானவர். ஆவியானவர் நீர் அவசியமானவர். சாகமுள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர். நாங்க சில நேரம் தவறுன்னு தெரிஞ்சு நாங்க கிடப்பா. ஆவியானவர்களை நடத்துங்கப்பா. எது சரி எது தவறு எங்களுக்கு போதி வழிநடத்துவதற்காக நன்றி. வானத்தின் ஆசீர்வாதத்தினால் பூமிக்கு ஆசீர்வாதம், தலங்கமான ஆசீர்வாதத்தினால் கற்பத்தின் ஆசீர்வாதத்தினால் கைகள் சகல விதமான நன்மையினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர்கள். எல்லா வறுமை, தருத்தரங்கள், கடன்பாடுகள், மாந்திர செய்வனை, பிள்ளை சுடி ஏவல் கிரியைகள் எல்லாம் விலகட்டும். கிறிஸ்து இயேசு இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிற மறுரூபமான அந்த இருதயம் இவர்களுக்குள்ளே உண்டாவதா. சகல உபகாரங்கள் தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிற்கும் இப்போது சபா காலத்தில் கிறிஸ்து வருமானம் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.